ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன நியூஸஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேருந்து எடுத்துடலாம். பே அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோம்னா, ப்ரோ ஐஃபோன் கேமரா லெவலுக்கு சொல்லுங்க பட்ஜெட்டில். ஐ திங்க் பிக்சல் 8 ப்ரோ யுவர் சஜஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. பிக்சல் 8 ப்ரோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனால் இப்போ அது ஸ்டாக்ல இருக்கா? ஏன்னா ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்ல எங்கேயுமே வந்து ஸ்டாக்ல வந்து இல்லை. ஒருவேளை 8 ப்ரோ உங்களுக்கு ஒரு 35,000 40,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல டீலா இருக்கும். அதுவும் இவர் கேமரா சென்ட்ரிக்காக யோசிக்கும் போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பராகவே இருந்துற போது. நீங்கள் கேமிங் அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற டென்சாரோடைய G3 பற்றிலாம் யோசிக்கணும். நீங்கள் பியூர் அண்ட் பியூர் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அதுவும் விளாகிங் இதுலலாம் எடுக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா பிக்சல் வந்து சூப்பராகவே இருந்துடும். பிக்சலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு புதுசு கிடைக்குதான்னு தெரியல. ஒருவேளை ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் சொல்கிறாரான்னு தெரியல. ஒருவேளை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு 30,000 31,000 32,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த கடையிலேயே உட்காந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. நெட்வொர்க் ரிசப்ஷன் நல்லா இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ட்ரெயின் எப்படி இருக்கு, பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எங்கேயாவது ஃபிசிக்கலாக டென்ட் இருக்கா, ஸ்க்ராச்சஸ் இருக்கா, கேமரா எல்லாமே நல்லா இருக்கா, ஃபோக்கஸ் நல்லா ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் செகண்ட் ஹேண்ட் இதுவில் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த கடை எந்த அளவுக்கு ட்ரஸ்டட், அவங்க ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா அவங்க சைடில் இருந்து, அந்த கடை எந்த அளவுக்கு ட்ரஸ்டட் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் பாருங்க. இல்லை எனக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் கிடைக்குது, ஆனால் இப்போ நீங்கள் சொன்னிட்ட பிறகு எனக்கு மைண்ட் கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு நான் புதுசுலேயே தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட S24 வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த 40,000 45,000 மார்க் ரேஞ்சில் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிக்சல்லையே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பிக்சலுடைய 8A இல்லைனா 9A இது ரெண்டுத்தில் எது கிடச்சிச்சுனாலும் வந்து ட்ரை பண்ணலாம். 9A கிடச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து அந்த கேமரா பம்ப்லாம் இல்லாமல் சூப்பராகவே வந்து இருக்கும். ஆனால் என்ன உங்களுக்கு அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் அதெல்லாம் வந்து இருக்காது. நீங்கள் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் S24 இல்லைனா பிக்சல் 8 ப்ரோவோ அப்படின்றத வந்து நீங்கள் எது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் வந்து பண்ணலாம். ஆனால் இல்லை எனக்கு ப்ரைமரி கேமரா இருந்தால் போதும், நான் மோஸ்ட்லி விளாகிங்காகவும் ப்ரைமரி கேமராவில் தான் வீடியோஸ்லாம் எடுப்பேன், ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னும் போது 9A ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ 10A வந்து லான்ச் ஆக போகுது. பிக்சல் 10A வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆக போகுது. ரெண்டர் இமேஜ்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது அப்படியே 9A எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ப்ரைஸிங்கும் ஏறத்தாழ அதே ப்ரைஸிங் அப்படின்ற போது கண்டிப்பாக 9A ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஆஃபர் டைமில் கம்மியாகலாம். அந்த மாதிரி கம்மியாச்சு அப்படின்னா ஒரு நல்ல டீலாக வந்திருக்கும். நீங்கள் ட்ரை அவுட் வந்து பண்ணி பாருங்க. பிக்சல் 8 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா செட்டப்காக நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு புது பீஸ் எங்கேயாவது கிடைக்குதுன்னா ஒருத்தர் தான் சொல்லுவேன். பிரைமரி ஆகட்டும், அதுக்கடுத்து பிரைமரி 50 மெகா பிக்சல், அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டெலிஃபோட்டோவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா 10.5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருப்பாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பிக்சல்லாம் எந்த விதமான குறையுமே இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு வீடியோ ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொன்னால் விளாகிங், அதுக்கடுத்து பேக் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நல்லா இருந்துடும். பிக்சலோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்துடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, ப்ரோ ரியல்மி GT60க்கு அப்டேட் வந்துருச்சு ப்ரோ. இப்போ ரீசெண்டாக 500 சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கே, லாஸ்ட் வெர்ஷன் நம்பர் முடியாது வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கேன், நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் பிரகாஷ் சூர்யா அப்படின்ற நண்பரும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஷாம் அப்படின்ற நண்பரும் சரி, ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ இந்த அப்டேட் வர்றதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தோம்னா ரியல்மியோட சப்போர்ட்டை அணுகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட IME நம்பரை கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டை வந்து புஷ் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரியல்மியோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஜஸ்ட் சேட்லேயே பிங் பண்ணோடனே அவங்க வந்து IME நம்பர் கேட்டாங்க. நானும் IME நம்பர் கொடுத்தேன். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பி பேஷண்ட், உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கேட்சி கிளியர் பண்ணுங்கள், அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆப் மேனேஜருக்குள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா அதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் எனக்கு வரல, ஆனால் ஒரு சில பேருக்குலாம் இந்த மாதிரி பண்ணோன்னே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இத்தனைக்கும் என் ஃபோனில் டெவலப்பர் மோட் ஆப்ஷன் ஆனில் தான் இருக்குது. மேபி ஸ்டோரேஜ் கூட ரீசனாக இருக்கலாம். ஏன்னா நான் ஸ்டோரேஜ் 115 GB யூசேஜ்லேயே தான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது மேபி நான் இன்னும் ஒரு 3-4 GB கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போனேன்னா மேபி அப்டேட் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ரியல்மி GT60 யாராவது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 410 கடைசியாக வந்த வெர்ஷன் அப்டேட்டில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த கேமரா ரிலேட்டடாக ஏகப்பட்ட பேர் நிறைய ஃபோக்கஸ் இஷ்யூ, அது நானும் தான் ஃபேஸ் பண்ணேன் ஃபோக்கஸ் இஷ்யூ. ஆனால் நான் இதை ப்ரைமரியாக யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோ எடுக்காதனால எனக்கு வந்து தெரியல. அதுக்கடுத்தது நான் ப்ரைமரியாக நிறைய பேர் சொன்ன பிறகு இதில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தோன்னா ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ வந்து இருந்துச்சு, வீடியோலையும் ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ வந்து இருந்துச்சு, இந்த பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. நிறைய பேர் பேட்டரி ட்ரெயினும் வேகமாக ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பேட்டரி ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் SOT அடி வாங்கியிருக்கு.
இந்த 410 வெர்ஷன். இந்த 500 வெர்ஷன் நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டீங்க. அப்டேட் பண்ணுவவங்க நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அது மட்டும் ரியல்மி GT 6 or 60 or 7 or 70லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ரீசெண்ட் அப்டேட் வரணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அணுகுனாலே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி உங்களுக்கு உடனே அந்த அப்டேட் வந்துச்சா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் திவ்யாஸ் கார்டன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, ப்ரோ கிரீன் லைன் இஷ்யூ பற்றி சொல்லுங்கள், ஷோரூமில் ஸ்டாக் இல்லை, அது எதுன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க, பயமுறுத்துறாங்க, நாட் 5 எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாட் 5 வாங்கலான்னு இருக்கேன், ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஷோரூமில் வந்து இந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டி OnePlus தராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, இல்லைனா எங்ககிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி தான் கழிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றி தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு நாட் 5 ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாட் 5ல இப்போ வரைக்கும் எந்த விதமான கிரீன் லைன் இஷ்யூமே யாருமே வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப் ஆகட்டும், அவங்களோட அப்டேட்ஸ்லேயே ஆகட்டும், எந்த இதுலையுமே யாருமே எந்த பஞ்சாயத்துமே சொல்ல, ஏன் கேமராவில் கூட இன்னும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுடைய கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் வந்து நாட் 5லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது கூட யாருமே நாட் 5 வந்து குறையவே வந்து சொல்லலாம். நாட் 5 நல்ல டிவைஸ் தான். OnePlus சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த கிரீன் லைன் இஷ்யூக்கு அவங்க சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. இஃப் இன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பில் அண்ட் வாரண்டி பாக்ஸோட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஸ்டாக் இல்லை அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் மேபி அந்த லொக்கேஷனில் இல்லாமல் இருக்கலாம், அந்த கடையில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வாங்க போகிறீங்க நாட் 5ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபோன் வாங்குனீங்கனாலும் சரி அந்த பிராண்டு உங்கள் வீடு பக்கத்துலேயே சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது, நியர்பையில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு OnePlus நிறைய இடத்துல வந்து இருக்குது. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து வாங்கலாம். சென்னையை தாண்டி அப்படின்னும் போது டயர் 1 சிட்டிஸ் தாண்டி டயர் 2 ஆர் டயர் 3 சிட்டிஸ்க்குலாம் வந்து போகும்போது அந்த இடத்துலலாம் ஷோரூம் இருக்கா, சர்வீஸ் சென்டர், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லா பிராண்ட்ஸ்க்குமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஸ்டாக் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தோணுது. இதை வந்து எல்லா பிராண்ட்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் விரும்புறது. நீங்களும் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் OnePlus நாட் 5 பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல டிவைஸ் தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரி பேக்கப் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், எஸ்பெஷலி செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துடும். ஏர்டெல் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஏர்டெல்ல வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக அன்லிமிட்டட் 5G பிளான்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல 5G கிடைக்குதுன்னு தெரியல, நிறைய இடத்துல 5Gலேருந்து 4G ஆயிடுது, நம்மளோட டேட்டாவும் சருக்குன்னு காணாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி தான், வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி காணாபிலான்னு காணாமல் போயிடுது. அதனாலேயோ என்னமோ தெரியல இப்போ ஒரு 2 பிளான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அன்லிமிட்டட் 4G அண்ட் 5G ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 399 அப்படின்ற ஒரு பிளானும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 449 அப்படின்ற பிளானும். 449 போனோம்னா நம்மளுக்கு OTT சப்ஸ்கிரிப்ஷனோட தான் வந்து தராங்க. இல்லைனா 399 போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTT சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது, அன்லிமிட்டட் டேட்டா வந்து கிடச்சிடும். 4G அண்ட் 5G இது ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நிறைய டேட்டா யூஸ் பண்ணுவேன், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அந்த 299 இல்லை 250 பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேணும்னா அந்த 400 பிளானை 399 பிளானை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டும் வந்து வச்சுருக்காங்க. அந்த 300 GB எக்ஸ்டெண்ட் தாண்டின பிறகு தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 300 GB அப்படின்ற போது ஒரு மாதத்துக்கு அப்படின்றது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அதையும் தாண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோன்னா நம்ம வீட்டில் ப்ராட்பேண்ட் அந்த மாதிரி தான் வைக்கணும். வெளியவே யூஸ் பண்ணுவோம்னா 300 GBலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த பிளான் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஏர்டெல் யூசர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு இல்லைனா இந்த கிளிப்பை மட்டுமாதிரி இல்லை நீங்களே வாய் வழியாவது இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா 399 ஆர் 449 அப்படின்ற ஒரு பிளான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுட்டு அதை ரீசார்ஜ் பண்ணோன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க ஏர்டெல் யூசர்ஸ் நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் 5G ஸ்டேபிளாக கிடைக்குதா, இல்லைனா 5G வந்து தத்தக்கா புத்தக்கான்னு இருந்து 4G எப்போ போகிறான் எப்படி போகிறானே தெரியாமல் டேட்டா காலி ஆகின்னு இருக்கா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதத்தில் ஏகப்பட்ட ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. அந்த ஃபோன் லான்ச்சில் வந்து பார்த்தோம்னா சாம்சங் சைட்லேருந்து அவங்களுடைய அன்பேக் ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. அதில் வந்து S26 சீரியஸ் வந்து லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அது Feb 25 என்னமோ நடக்குது. நெக்ஸ்ட்டு ஐக்கூடைய 15R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து வரப்போகுது. விவோ சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா விவோடைய V சீரியஸ்லேருந்து V70 Elite அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓப்போ சைட்லேருந்து ஓப்போவுடைய K14X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோன் லான்ச்சஸ்லாம் அப்கமிங் டேஸில் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதில் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது வந்து என்னென்னா சாம்சங் கேலக்ஸி S26 ப்ரைஸிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நான் மெயினாக வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அதோட ப்ரைஸிங்கை
இப்போ மிச்சவங்க மாதிரி எல்லாருமே ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்களா, இவங்களும் ப்ரைஸ் ஹைக் பண்ணி விற்கிறாங்களா, இல்லை ஃப்ரீபீஸு அதுக்கு இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் கூப்பன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இனிஷியல் சேலில் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் பழைய ஆஃபர் ரேட்லேயே பழைய ரேட்லேயே வைக்கிறோம், நாங்கள் போன வருஷம் எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுவோமோ அதே இதுவில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமலே தெரிஞ்சுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டா நான் நந்து.